வணக்கம் மாணவர்களே. இந்த நீட் தேர்வு எழுதி 2025 யூஜி நீட் எழுதி எப்போ சார் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி ஆல் இண்டியா அதாவது எம்சிசி மெடிக்கல் கவுன்சில் அவங்க ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் பார்க்க முடியுது. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு கூட நீங்கள் அதான் பார்க்குறீங்க. இப்போ அதாவது எப்போயுமே ரூல் என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கவுன்சிலிங் அவங்க ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சால் தான் அதுக்கு அடுத்தடுத்து சைமில்டேனியஸாக செகண்ட் ரவுண்டு, அதாவது செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் போகையில் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ரூலு. ஏன் அப்படின்னா அது கிளாஷ் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக. இப்போ அதன்படி அவங்க அதாவது இந்த கோர்ட்டு நீதிமன்ற வழக்குகள் அதனால் எம்சிசி தங்களுடைய அந்த கவுன்சிலிங் ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணாமே இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி மதியத்துக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அவங்களுடைய சைட்டிலே mcc.nic.in அப்படிங்கிற சைட்டில் பிடிஎஃபாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி அந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் எப்போ தொடங்குது அப்படின்னா 21 ஜூலை அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி 28 ஜூலை ஃபஸ்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டு 12th ஆகஸ்ட்டில் தொடங்கி 20th ஆகஸ்ட்டு, தேர்ட் ரவுண்டு 3rd செப்டம்பரில் தொடங்கி 10th செப்டம்பர். இது எல்லாமே நீங்கள் பிடிஎஃபாக சைட்லேயும் பார்க்கலாம், நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்லேயும் இருக்குது. ஸ்ட்ரே ரவுண்டுங்கிறது 22nd செப்டம்பர். இதான் ஆல் இண்டியா கவுன்சில். இந்த ஆல் இண்டியா கவுன்சிலோட இந்த ஷெட்யூல் முடிஞ்ச ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் செகண்ட் ரவுண்டு முடிஞ்சிச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு ஆல் இண்டியா முடிச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு அப்படிங்கிற மாதிரி சைமில்டேனியஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதன்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அனைத்து ஆல் இண்டியா ஸ்டேட்டு, இதில் தமிழ்நாடுலேருந்து காஷ்மீர்லேருந்து பஞ்சாப் எல்லா மாநிலங்களும் இந்த இதை தான் ஃபாலோ பண்ணணும். யாரும் இந்த ரூலை வயலேட் பண்ணி ஃபாலோ பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. என்ன தான் மற்ற மாநிலங்கள், அதாவது இன்னும் தமிழ்நாட்டில் ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடலை. இப்போ ஏற்கனவே தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, ஆந்திராலாம் ரிலீஸ் பண்ணால் கூட அவங்க இந்த ஷெட்யூல் படி தான் அவங்களுடைய அந்த கவுன்சிலிங் இதை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் மாநில அரசுகள் எப்போ தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30th ஜூலை, 30 ஜூலைலேருந்து 6th ஆகஸ்ட்டு இது ஃபஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 19th ஆகஸ்ட்லேருந்து 29th ஆகஸ்ட்டு, தேர்ட் ரவுண்டு 9th செப்டம்பர்லேருந்து 9 செப்டம்பர்லேருந்து 18 செப்டம்பர், ஸ்ட்ரே ரவுண்டுங்கிறது 4th ரவுண்டு அப்படிங்கிறது 25th செப்டம்பர். இதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் உள்ள ஒரு ஷெட்யூல். ஸோ அதனால் லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்றைக்கு தான் தொடங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பரிதை வச்சுக்கிறது இல்லை. இருட்டில் நடந்துக்கிறதுக்கு ஒரு சின்ன லைட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ தமிழ்நாட்டில் ரேங்க் லிஸ்ட் இது வரைக்கும் வெளியிடலை. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு செய்தி வந்துருந்துச்சு. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா உள்ளவங்களுக்கு இந்த 17, 18 2 நாள் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அந்த தமிழ்நாடு மெடிக்கல் அந்த ரிசர்ச் ஆஃபீஸ், மெடிக்கல் ரிசர்ச் அந்த ஆஃபீஸில் அவங்க சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 18 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு 19th ஜூலைக்கு தான் ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியுது. விரைவிலே கூட வரலாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு சாரார் சொல்கிறாங்க. இதெல்லாம் சரி வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு 30 ஜூலை தொடங்குது. சரி, காலேஜ் எப்போ தான் சார் துவங்கும் அப்படின்னா, செகண்ட் ரவுண்டு முடிஞ்சாலே காலேஜ் துவங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில், அதாவது செப்டம்பர் 2, 3 அந்த மாதிரி தேதிகளில் துவங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம செப்டம்பர் அதாவது ஆகஸ்ட் ஃபுல்லாகவே இந்த நீட் தேர்வுக்கான மாணவர்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான். கட் ஆஃப் எல்லாமே ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷனில் தான் இருக்குது. 500+ இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட் கோட்டாவில் ஒரு இது மெடிக்கல் சீட் உறுதி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் அந்த ஃபர்தர் டீட்டெயில்ஸு பார்த்திங்கன்னா அந்த சைட்டில் இருக்குது, mcc.nic.in அப்படிங்கிறதுல. ஸோ காலேஜ் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் தான் துவங்குது அப்படிங்கிறதையும், இந்த மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் ரெடியாக இது பண்ணி வச்சுக்கோங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்டர்நெட் பேங்கிங் அதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஏன் அப்படின்னா ஒர்க்கிங் டே சண்டே அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால, ஸோ சண்டே அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா பணம் பே பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் வரும். அதனால் இன்டர்நெட் பேங்கிங் அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.